ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடலக்கடை. இன்றைக்கு நாம் அரபு மக்களின் தாயகம் என்றும் பல ஆயிரம் வருடங்களாக ஒரு மிக முக்கியமான கடினமான வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பற்றியும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்கள் யார், அவர்கள் எந்த பகுதியில் வசிக்கிறார்கள் என்பனவை பற்றி தெரிவதற்கு இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. அதே போல கடலக்கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போட காணொலியும் வந்து அடையும். வாருங்கள், மக்கள் வாழ்வியலை பார்ப்போம். அரேபியர்களின் தாயகம் ஈராக்கின் தென்கிழக்கு பகுதியில் டைக்ரிஸ் மற்றும் யூப்ரடீஸ் நதிகள் சங்கமிக்கும் இடத்தை வரலாற்று ரீதியாக மேட்டான் என்று அழைப்பார்கள். இது ஒரு சதுப்பு நிலப்பகுதியாகும். அரேபியர்களின் தாயகமான இந்த நிலம் ஒரு பரந்த விரிந்த சதுப்பு நிலமாகவும் பெரும்பாலும் இந்த நிலத்தை ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி நீர்வழிகள் மற்றும் மிதக்கும் தீவுகளை கொண்ட மிக சிக்கலான வலையமைப்பால் வகைப்படுத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சதுப்பு நிலம் அரேபியர்கள் தங்கள் தனித்துவமான சூழலுடன் சிக்கலான முறையில் இணைந்த ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கியிருந்தனர். முதிஃப்கள் என்று அழைக்கப்படும் அவர்களின் குடியிருப்புகள் நாணல் மற்றும் நாணல்களின் தொகுப்பை கொண்டு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க மிதக்கும் கட்டமைப்புகள ஆகும். இந்த நிலையான வீடுகளாணி, கண்ணாடி அல்லது மரம் போன்றவற்றை பயன்படுத்தாமல் கட்டப்பட்டுள்ளன. மேலும் சில நாட்களில் இங்கு சேரும் சேறு மற்றும் தாவர பொருட்களின் கலவைகளை கொண்டு அடுக்கு மாடிகளை உருவாக்கி இந்த தீவுகளில் தங்கினர். இந்த தீவுகளில் வாழ்வது கணிசமான சவால்கள் கொண்டதாக இருந்தது. மார்டான்கள் தங்கள் வாழ்விடத்தை மாற்ற பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் மார்டான்கள் குறிப்பிடத்தக்க மீள்தன்மையை வெளிப்படுத்தி இந்த ஈர நிலங்களின் இயற்கை சுழற்சிகளுடன் ஒத்து இணக்கமாக தங்கள் தனித்துவமான வாழ்க்கை முறையை பராமரித்து வருகின்றனர். இந்த நீடித்த கலாச்சாரமானது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செழித்து வளர்ந்த ஒரு வாழ்க்கை முறையை பற்றிய விலைமதிப்பற்ற நுண்ணறிவுகளை நமக்கு பாடமாக வழங்குகிறது. அவற்றின் தகவமைப்பு மற்றும் வலிமையை காட்டுகிறது. இந்த சமூகங்கள் தொடர்ந்து தங்கள் வாழ்க்கை முறையை பாதுகாக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்தபோதும் அவர்களின் உண்மையான நம்பிக்கை, அவர்களின் துணிச்சல் போன்றவற்றை கருத்தில் கொண்டால் இந்த கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் என்றே தோன்றுகிறது. இந்த வாழ்க்கை முறை அனைவருக்கும் பொருந்தாது என்றாலும் அவர்கள் காட்டும் மன உறுதி உண்மையிலேயே போற்றத்தக்கது. பல நுண்ணிய கருத்துக்களை முன்வைக்கின்ற மார்டான்களின் வாழ்க்கை முறை காசுக்காக நாட்டையும், காசுக்காக இயற்கையையும், காசுக்காக 6 மலைக்காடு என அனைத்தையும் சூறையாடிக் கொண்டிருக்கும் மனித இனத்திற்கிடையே இயற்கையோடு ஒன்றிதங்கள் வாழ்வியல் முறையை எளிமையாக பின்பற்றும். இந்த மனிதர்களின் வாழ்வியல் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றும் இவர்கள் சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கிறார்கள். இயற்கையோடு வாழ்வியலை அமைத்துக் கொள்பவர்கள் வருங்கால சந்ததிக்கு ஒரு அருமையான வழியை விட்டு செல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் அந்த அரபு மக்களின் பூர்வ குடிகளான மடான்களினுடைய தீவு பகுதி, சதுப்பு நில பகுதியாகும். முழுக்க முழுக்க நாணல்களை மட்டுமே கொண்டு இவர்கள் வீடுகளை கட்டி வருவதும், அதற்கு கண்ணாடி, ஆணி அல்லது கம்பிகள் போன்ற எந்த ஒரு பொருட்களையும் பயன்படுத்தாமல் அங்கு அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த நாணல்களை கொண்டு மட்டுமே இவர்கள் வீடுகளை கட்டி வருவதும் அவர்களுடைய வாழ்வியல் என்பது எப்படி இருக்குது, அத்தனையுமே மிதக்கும் தீவுகள் என்று சொல்லப்படுகிறது. உலகின் அதி அழகான அற்புதமான இடமாக இருக்கிறது. பல்வேறு வரலாற்று சூழல்களையும் இது சொல்கிறது. கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்களாக இந்த மக்கள் இந்த பகுதியிலே வசித்து வருகிறார்கள். இங்கு விட்டு பலரும் வெளியே சென்று விட்டாலும் இன்னும் ஒரு பெரும் கூட்டம் இந்த பகுதியையும் இந்த இடத்திலும் வசித்து வருகிறது என்பது ஒரு ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது. தங்களுடைய வாழ்வை இயற்கையோடு ஒன்றி இவர்கள் வாழ்ந்து வருகிறார்களும் சொல்லப்படுகிறது. அதைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள்.